மதுரை ஆரப்பாளையம் குரு தேட்டர் அருகில் 62வது வார்டு வளர்மதி தெருவில் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக பல்வேறு துன்பங்களையும் தொற்று நோய்களாலும் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாக அப்பகுதியில் குடியிருக்கும் மக்கள் கூறுகின்றனர். இந்த தெருவில் உள்ள பாதாள சாக்கடையில் அடைப்புகள் ஏற்பட்டு கழிவுநீர் ஆறாக ஓடுகிறது. மேடான பகுதியிலிருந்து இந்த கழிவுநீர் தாழ்வான பகுதிக்கு வந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் கொசு உற்பத்தியாகி பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படுகிறது. இது மட்டுமில்லாமல் துர்நாற்றம் வீசுவதால் வீட்டில் யாரும் குடியிருக்க முடியவில்லை. உணவு கூட உண்ண முடியாமல் தூக்கமும் இல்லாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அந்த பகுதியில் ஒரு தனியார் மருத்துவமனையும் இரத்த பரிசோதனை நிலையமும் செயல்பட்டு வருகிறது. அங்கு யாரும் நோயாளிகள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த தெருவின் நுழைவு வாயிலில் கழிவுநீர் குளம் போல் தேங்கி இருப்பதால் நடந்து கூட செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. நிரந்தர தீர்வு காண்பதற்கு இதுவரை மாநகராட்சி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். எனவே சரியான ஒரு திட்டமிடுதல், துரித நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக கழிவுநீர் தொட்டியில் இருக்கும் தண்ணீர் சரியான முறையில் வெளியேறி போகாததால் அது இந்த தெருவில் குடியிருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் ரிட்டர்ன் ஆகி திருப்பி தெரு வழியாக வெளியேறுகிறது. என்னுடைய முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், அந்த ஏஏ ரோடு சந்திப்பில் உள்ள 2 தொட்டிகளையும் சரிவர பராமரிக்காமல் விட்டு விட்டதால் இடிந்து உள்ளே விழுந்து எடுத்து பூசி வைத்திருக்கிறார்கள். ஆனால் முற்றிலுமாக அதை சரி செய்யவில்லை. அவ்வப்போது சிறு மழை பெய்ந்தாலும் அல்லது தொட்டி நிரம்பினாலும் இந்த தெருவுக்குள்ளே திரும்ப அந்த தண்ணீர் வெளியே போகாமல் அவன் திரும்ப வருகிறது. இதுதான் முக்கியமான பிரச்சனை. இதுக்கு நிரந்தர தீர்வு கண்டுவிட்டால் அதற்கு அடுத்தபடியாக நம்ம மற்ற என்ன செய்யணுமோ அந்த தெருவில் இருக்கவங்க செய்யணுமோ செஞ்சுக்குருவாங்க. இந்த கழிவு நீர்லாம் வீட்டுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகுதுங்களா? ஆமாம். எப்படி அவுட் கோயிங் போக வேண்டிய தண்ணி பைப்பில் வீட்டில் இருக்க அனைத்து இந்த தெருவில் உள்ள அனைத்து வீடுகளிலும் அவுட் கோயிங்காக போட்ட கழிவுநீர் பைப்பு வழியாக இன்கமிங் வருது. இதுதான் முக்கிய தீர்வு. அப்போ இந்த இன்கமிங் வர்றது எங்கேருந்து பிளாக் ஆகி வருகிறது என்றால், அந்த ஏஏ ரோடு கார்னரில் இந்த டீ கடை அருகில் உள்ள 2 மேன் ஹாலில் முக்கியமான பிரச்சனைகள் உள்ளன. அங்கே முழுவதுமாக தீர்க்கப்படவில்லை. இதுதான் அதை இன்னும் முற்றிலுமாக சரி செய்து விட்டால் அதிகாரிகள் வருகிறார்கள். அதாவது கடைசி வரைக்கும் அதை எடுக்க முடியாத சூழ்நிலை, சுத்தப்படுத்த முடியாத கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் மேலாக இருக்கிறது.